நான் சொல்லக்கூடிய அரசியல் தலைவருக்கு அல்லது கட்சிக்கு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிக்கு நீங்கள் நேரடியாக என்ன கேள்வியை முன்வைக்க விரும்புகிறீர்கள் அல்லது என்ன கருத்தை அவங்கள பத்தி சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற ஒன்லைனர்ஸ் கேட்க போறேன். முதலாவதாக கருணாநிதி அவர்கள் பற்றி என்ன கருத்து அல்லது என்ன கேள்வி? கருணாநிதிட்ட நான் வந்து கேட்கறது வந்து என்னன்னா, வாரிசு அரசியல் வந்து தவிர்க்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நான் அவர்கிட்ட கேட்குறேன். ஹிந்தி மொழி திணிப்புனால தான் திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்தது. இன்றைக்கு வந்து தமிழ்னு பேசிகிட்டு இருக்காரு கருணாநிதி. அவர் குடும்பத்தில் எத்தனை பேர் தமிழ் மீடியத்தில் படித்தாங்க, எத்தனை பேர் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு படித்தாங்க? சார் இத்தனை முறை சிஎம் ஆயிட்டாங்கல்ல, அவங்க ஏன் இந்த தடவை சிஎம்க்கு நிற்கிறாங்க? எல்லா கட்சியிலையும் எப்போவுமே பார்த்தோன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு இது பவர் இருக்குது சார். எப்போவுமே வந்து அவங்க என்ன நடத்துகிறாங்களோ அதுதான் நடக்குது. எல்லாமே அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு ஒரு இம்ப்ளிமெண்ட். எனக்கு சுருக்கமா தெளிவா ஒன்லைனர் சொல்லுங்க பார்ப்போம். என்ன கேள்வி அல்லது என்ன கருத்து கருணாநிதி அவர்களுக்கு? சார் எப்போவுமே வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்காங்க என்ன இருக்கிறாங்களோ அதுதான் சென்ட்ரலைஸ்டாக அவங்க எடுக்கிற முடிவு தான் கட்சியோட அடிமட்டத்து வரைக்கும் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அது இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய இது. குடும்ப அரசியல் அப்படிங்கிற அந்த டாபிக் தான் நீங்களும் வரீங்க. அவங்க குடும்பம் எடுக்கக்கூடிய முடிவு தான் கட்சியில பெரிதாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றீங்க. வேற யாரு? எழுந்திருங்க. சினிமாக்காரவங்கள அரசியலை இழுத்துட்டு வர்றதை நிறுத்தணும்னு நினைக்கிறேன். எந்த சினிமாக்காரங்களும் ஒவ்வொரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. என்ன கேள்விக்கு கரெக்டா வாங்க. சினிமாக்காரங்களை எதுக்கு அரசியலை கொண்டு வந்து அவங்கள பிரச்சாரத்துக்கு அனுப்புறீங்கன்னு கேள்வி கேட்கிறேன். நான் திமுக மட்டும்தான் அதை செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா? கலைஞர் நீங்க பொதுவான கருத்து தான் நான் சொல்றேன். திமுகவும் இது செய்யுன்னு நான் சொல்லிக்கிறேன். அதை நிறுத்திக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவரை வந்து 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஆனால் இருந்தாலும் இந்த முதலமைச்சர் மோகம் இன்னும் அவருக்கு விடலை. நான் தான் முதலமைச்சர், ஸ்டாலின் கூட துணை முதல்வராக தான் அவர் அறிவிச்சிருக்காரு. நான் முதலமைச்சர் பதவியிலேருந்து நிற்கலை, நான் ஸ்டாலினை முதல்வராக போட்டியிடட்டும் அப்படின்னு சொல்லலை இன்னும். ஸோ அந்த மாதிரி அவர் முதலமைச்சராக இருக்கணுங்கிற ஆசை ஏன் இன்னும் உங்களை விட்டு போகல? அதில் என்ன மோகம் இருக்குது? அரசியல் ஊழியர்கள் வேலை செய்கிறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க, ஆனால் அரசியல்வாதியாக இன்னும் ரிட்டையர்மெண்ட் ஆக மாட்டாங்க. அரசு அதிகாரிகளை போல அரசியல்வாதிகளுக்கு ரிட்டையர்மெண்ட் வேணுமான்னு கேட்பீங்களா? தங்கள் அரசியல் வருமானம் பற்றி கூறுங்கள். அரசியல் வருமானம், அவருடைய அரசியல் வருமானம் எவ்வளோன்னு கேட்குறீங்க? 5 வருஷமாக ஆட்சியில் இருந்தப்பெல்லாம் மதுவை ஒழிக்க சார். இப்போ இன்னொரு கட்சி இருக்கும்போது மட்டும் அவங்க நான் வரணும், நான் வந்தால் இது ஏன் சொல்லணும்? ஏன் 5 வருஷமாக இருந்தீங்களா? அப்போ தானே சார் முதல்ல தமிழ்நாட்டில் மதுக்கடை ஓப்பன் பண்ணதுன்னா டிஎம்கே ஆட்சியில் மட்டும்தான் சார். ஆட்சியில் தான் சார். மாண்புமிகு கருணாநிதி அவர்களே, உங்கள் சொத்து மதிப்பு எவ்வளவுதான்?